ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான மூன்றாவது வாரம் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நல்ல தேவனை நோக்கி பார்க்கலாமா? 2 வாரங்களாக கர்த்தர் நம்மை நடத்தி பாதுகாத்து வந்திருக்கலாம். இந்த 3வது வாரத்தில் அவரை தொழுது கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறபடினாலே அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் விரிவாய் தந்து மகிமையான தேவனே சோதரிக்கிறோம். இந்த நல்ல கால வேலைக்காய் சோதரும் சந்தெல்லாம் பாதுகாக்கிறே சோதரையா கரன்மணி போல் சென்ற அந்த மக்களுக்காய் சோதரும் வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் சோதரும் தடப்படும் மக்களை கட்ட தடைகளை மாற்றி துன்பமாய் அழைத்து கொள்வார். ஆரம்ப முதல் கடைசி வர இந்த தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் ஆளுகை இருக்கட்டும். பாடும்போதே பிரசனத்தை ஜனங்கள் உணரட்டும்.
வேத வசனத்தை வாசிக்கும் போதே தொடுதலை உணரட்டும் ஆண்டவரே. ஆராதிக்கும் பொழுதே அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. கொடுக்கும் பொழுதே அதுக்குண்டான பலனை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படட்டும், சீர்படுத்தப்படட்டும், சிறப்படுத்தப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும், நிலநிற்க செய்வதை சொல்லிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவாதார பலியாய் படைக்கிறோம். உங்களை உயர்த்துகிறோம், முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு மகாராஜாவின் நாமத்தினாலே முழு சபையா முழு குடும்பமா இணைந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பாடலை பின்பு தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஐயா நான் வெறும் மறந்தா கரிமரமா மாற்றினே. ஐயா நான் வெறும் மறந்தா கரிமரமா மாற்றினே. கரையோ
பார்த்தான், சூரியனாலே முடியல. கடலிடத்திலே போய் சொல்லி பார்த்தான், கடலாலே முடியல. அக்னி நெருப்பிடத்துல வந்து சொல்றான், நெருப்பே நெருப்பே கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கேளாம், ரொம்ப வேசப்படுறேன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அங்கலாய்க்கும் பொழுது அப்ப இயற்கை சொல்லுது, நான் மலையை வர பண்ணாம தடுத்து வச்சிருந்தேன். ஒரு மனுஷன் வந்தாரு, அவர் ஜெபம் பண்ணாரு, பயங்கர இடியோடு கூட. வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 18:45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் அறுத்து பெருமழை உண்டாயிற்று. அல்லேலூயா. அது முன்னாடி வார்த்தையின்படி மழை வராது என்று சொல்லி எலியா கட்டளை கொடுத்தார். இங்க பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்ட பொழுது ஆகாப் சொல்ல, யாவாப்பே ஒரு ரதத்தை கூட்டிக் கொண்டு ஓடி சீக்கிரம் மழை சீக்கிரம் வரும் சொன்னேன். ரதத்தை கூட்டுவதற்குள்ள பெருமழை இறைச்சல் சத்தம் வந்துச்சு. ஒரு முறை போய் பார்க்கறான், மேகம் இல்ல. இன்னொரு முறை போய் கேஸ் பார்க்கறான், இல்ல. இன்னொரு முறை பார்க்க 7ஆம் முறை போய் பார்க்கறான், கையளவு மேகம் உண்டாயிருக்குது. அந்த கையளவு மேகம் தான் ஒரு பெரிய மழை இறைச்சலை உண்டாக்கிறது போல. இந்த மழையினாலே எப்படியாகிலும் அழித்துடலாம் நினைச்சு பார்த்தா அது சாத்தியமாகாமல் போய்விட்டது. மார்க்கில் சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுது, எலியா அந்த இயேசு கிறிஸ்து அந்த தண்ணி மேலே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். இறை அப்படியே பயங்கரமான காற்று அடிக்கிறது, புயல் வீசுகிறது. இறையாவே அமைதலாய் இருந்து சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அமரப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே. ஆனால் எலியா இந்த பரிசுத்தவானை உள்ளங்கையளவு மேகத்தை கொண்டு ஒரு பெரிய மலையை வசிக்க பண்ணி ஜனங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்க காரியம் செய்தது போல இயற்கையின் மூலமாய் சாத்தான் பரிசுத்தவான்களை அழிக்கும்படி திட்டமிட்டாலும் அவன் திட்டமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. சூரியனை கொண்டு செய்து விடலாம் சொல்லி பார்த்தான், முடியல. கடலை கொண்டு செஞ்சு விடலாம் சொல்லி பார்த்தான், முடியல. ஆனாலும் பாருங்க, சுத்திர நெருப்பை கொண்டு செய்யலான்னு பார்த்தா முடியல. கடைசியாக மலையை கொண்டு அழிச்சலான்னு சொல்லி பார்த்தா மலையினாலே ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். என் வார்த்தையின்படி நான் சொன்ன இப்ப மழை வரணும், நான் சொன்ன இப்ப மேகம் சூரியனை மேகம் மூடணும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை நமக்கு. வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு கருமேகம் உண்டாகி மலையை வசிக்க பண்ண சொன்னா நிச்சயமா கர்த்தர் அப்படி செய்வார். கடைசியாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதும் இல்லை, அக்கினியில் நடக்கும் போதும் அக்கினி வேகாதிருப்பார், அக்கினி சுவாலை உன் பேர் பற்றாது. அல்லேலூயா. தண்ணீரில் நடந்தாலும் தண்ணீர் உங்களை சேதப்படுத்தாது. அக்கினியில சேதப்படுத்தினா நம்முடைய தேவனை உண்டாக்கி இருக்கிறபடினாலே அவைகள் தேவனை நோக்கி பாடி துதிக்கணும். நாம் இந்த நாட்களிலே இயற்கை மூலமாய் சாத்தான் ஜனங்கள் அழிக்க நினைச்சாலும் கர்த்தர் அழிவு கொட மாட்டார். நம்முடைய ஆத்துமாக்கள் வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறபடினாலே நல்ல தேவன் எல்லாரும் முழங்கால் படியேற்று அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? சொல்லாரு பாருங்க, பிசாசு இப்படியாகிலும் இயற்கை மூலமாய் ஜனங்களை அழித்து விட வேண்டும் நினைக்கிறான். இயற்கை மூலமா இயற்கை சக்தியை கொண்டு எப்படியாய் அசைத்துடலாம் அழித்துடலாம் பண்ணலாம். பரிசுத்தவான்களை யாரும் எந்த இயற்கை சக்தியும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார், நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே மை ஸ்தோத்திரம். நல்ல நாளுக்காய் மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே
ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரே இயற்கையின் மூலமாய் அழிவை உண்டாக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் சாத்தான் ஆண்டவரே பரிசுத்தவான்களை விசுவாசிகளை அழிக்கணும் என்று திட்டமிடுகிறான் ஐயா. அவைகளிலிருந்து கர்த்தராகிய தேவன் ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். விடுதலை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க அப்பா. எலியாவை கொண்டு கர்த்தர் செஞ்சீங்களே, யோசுவாவை கொண்டு, மோசேயை கொண்டு, தானியேலை கொண்டு, எலியாவை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கொண்டு கர்த்தர் பின்பற்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையிலிருந்து ஒரு சொட்டு மழை வராது சொல்றது போல அப்பேற்பட்ட மழை வராம கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு மக்களுடைய கருத்துல கொடுக்கும். தனித்தனியா பேர் பேரா குடும்பமா என் ஆண்டுடைய ஆணையில் பாய்ந்த கரத்தை நீட்டி ஒரு ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தப்பட சொல்லிக்கிறப்பா. அடுத்த வாரம் முழுவதும் உஷ்ணங்களை வேதனைப்படுத்தாதபடி இயற்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி ஒரு நல்ல மலையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணி வாழ்க்கையில பெரிய மாறுதலை கர்த்தர் உண்டாக்கும்படி சொல்லிக்கிறோம்ப்பா. உங்களை உயர்த்துகிறோம், முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு சபையாய் முழு குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு சகல பரிசுத்த வாழ்க்கையோடு வருகை மட்டும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.